பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி நிறைய டைனோசர்கள்லாம் ஒரு காட்டில் வாழ்ந்துட்டு இருந்தன. அந்த டைனோசருக்கு ஒரே பசி. காடு முழுக்க சுற்றிட்டே இருந்தது உணவு கிடைக்குமான்னு. அதே காட்டில் இன்னும் சில டைனோசர்களும் உணவு தேடி திரிஞ்சிட்டே இருந்தன. அந்த டைனோசர் கண்ணில் எந்த ஒரு விலங்கும் தென்படவே இல்லை. அதனால் அந்த டைனோசர் வெகு தொலைவு போயிட்டே இருந்தது. குழந்தைகளே, கார்ட்டூன் ஸ்டோரி, அனிமல்ஸ் வீடியோலாம் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அந்த பெரிய டைனோசருக்கு ஒரே பசி. வெகு தொலைவு போயிட்டே இருந்தது. எந்த ஒரு விலங்கும் அதோட கண்ணுக்கு தென்படவே இல்லை. ஒரு இடத்துல ஆடு, மாடு, ஓனை 3 இருந்தது. அந்த இடத்துல நிறைய புற்கள்லாம் இருந்தன. அதனால் தன்னோட உணவை சாப்பிட்டு கொண்டே இருந்தன. அந்த ஆட்டுக்கு பின்னாடி டைனோசர் வரத்து கொஞ்சம் கூட தெரியவே இல்லை. அந்த ஆடு டைனோசர் வரத்தை பார்த்து திடீர்னு கத்திக்கிட்டே ஓட ஆரம்பிச்சது. அந்த ஆடு மூச்சு வாங்கிட்டே ரொம்ப தொலைவு ஓடிட்டே இருந்தது. வெகு தொலைவு அந்த ஆடால் ஓடவும் முடியலை. அந்த டைனோசர் அந்த ஆடை ஒரே பிடியாக பிடிக்கவும் ஆரம்பிச்சது. அந்த ஆடை உடனே இறந்தும் போயிடுச்சு. அந்த டைனோசர் அந்த ஆடை சாப்பிடவும் ஆரம்பிச்சது. இந்த ஆடு ஒரே முத்தலாக இருக்கு, இதோட கறி கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்குது, பரவாயில்ல, இந்த உணவாவது கிடைச்சது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போகவும் ஆரம்பிச்சது. அந்த டைனோசர் சாப்பிட்டு முடிச்சுட்டு தன்னோட இருப்பிடத்தை நோக்கி போக ஆரம்பிச்சுட்டே இருந்தது. அப்போ அந்த டைனோசர் தன்னோட உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்வதையும் உணர்ந்தது. அது தன்னோட வயிற்றில் முட்டை இருப்பதையும் உணர்ந்தது. அந்த டைனோசர் முதல்ல 2 முட்டை இட்டது. அதுக்கப்புறம் அந்த டைனோசர் இன்னும் 2 முட்டை இட்டது. அந்த டைனோசருக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல, ஒரு குஷியாக இருந்தது. குழந்தைகளே, இந்த சேனலை கொஞ்சம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொல்லிச்சு. அந்த டைனோசர் அந்த பள்ளத்தை மண்ணு போட்டு மூடவும் ஆரம்பிச்சுது. நல்ல வேலை, அக்கம் பக்கத்தில் யாரும் இல்லை. அப்புறமா நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லி அந்த இடத்த விட்டு போகவும் ஆரம்பிச்சுது. அந்த டைனோசர் அங்கேருந்து போன பிறகு அதே இடத்துக்கு இன்னொரு டைனோசர் வகையை சேர்ந்த பறவை ஒன்று அங்கே வந்தது.
அந்த டைனோசர் வந்து மண்ணுக்குள்ளே எதையோ போட்டு மூடி வச்சது தூரத்துலேருந்து இந்த பறவை வந்து பார்த்துட்டே இருந்தது. அதனால தான் அந்த இடத்துக்கு வந்தது. அந்த டைனோசர் இந்த மண்ணுக்குள்ளே எதை போட்டு மூடி வச்சதுன்னு அதை பார்க்கறதுக்காக அந்த இடத்த கொத்தவும் ஆரம்பிச்சது அந்த பறவை. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த டைனோசரு கோபமாக அந்த பறவையை நோக்கி வந்தது. உடனே அந்த பறவை அந்த இடத்த விட்டு வேகமாக பறந்து ஓடியே போச்சு. இந்த டைனோசர்கள் 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள். எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க, ஒன்றா தான் வருவாங்க. இவங்களுக்கும் ஒரே பசி, ஏதாவது விலங்கு எதுனா கிடைக்குமான்னு பார்த்துட்டே போகிறாங்க. வழியில் ஒரு ஏரியை பார்க்குறாங்க 2 பேரும். ஆஹா, இந்த ஏரி எவ்வளோ அழகாக இருக்குது, தண்ணியும் ரொம்ப சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க தண்ணியை 2 பேருமே குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த 2 டைனோசரும் வெகு தொலைவு போயிட்டே இருந்தது. அந்த 2 டைனோசர்களும் வெகு தொலைவு போயிட்டே இருந்தது. இந்த இடத்துல ஏன் மண் இது மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அப்படின்னு அந்த மண் இருந்த இடத்த வந்து நோண்ட ஆரம்பிச்சது அந்த 2 டைனோசர்களும். உடனே பெரிய டைனோசர் அதை வந்து பார்த்துருச்சு. அங்கேருந்து கத்திக்கிட்டே வேகமாக அந்த டைனோசரை நோக்கி வந்துட்டே இருந்தது. அந்த பெரிய டைனோசர் 2 டைனோசர்களையும் வேகமாக துரத்திட்டு போயிட்டே இருந்தது. டேய், சீக்கிரமாக ஓடுடா, அந்த பெரிய டைனோசர் நம்மளை துரத்திட்டே வருது, ஓடு. நீ தான் மெல்லமாக வர, உன்னை தான் பிடிக்க போகுது, சீக்கிரமாக ஓடு, வா. ஐயோ, சீக்கிரமாக ஓடு, அது நம்மளை தாக்க வருது, கிட்டக்க வந்துருச்சு, சீக்கிரமாக ஓடு. அந்த பெரிய டைனோசர் தான் முட்டை போட்ட இடத்துக்கு மறுபடியும் வந்து பார்த்தது. அதில் ஒரு முட்டை வந்து உடஞ்சி இருப்பதையும் அது பார்த்தது. ரொம்பவே வருத்தப்பட்டது. முட்டை இப்படி ஆம்லெட் ஆயிடுச்சு. அந்த 3 முட்டைகள் ஆடுவதையும் பார்த்தது. அந்த 3 முட்டைகளில் தன் குட்டிகள் இருப்பதையும் உணர்ந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு 3 பசங்க வர போகிறாங்கன்னு சந்தோஷமாக அந்த டைனோசர் உற்சாகத்தோடு கத்த ஆரம்பிச்சது. அந்த பெரிய டைனோசருக்கு தலைக்கால் புரியலை. அந்த டைனோசர் சந்தோஷத்தில் விளையாட ஆரம்பிச்சது. இனி நமக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிச்சு. மூன்று குட்டி டைனோசர்களும் அந்த ஆட்டு பின்னாடி வந்து போயிட்டே இருந்தது. டேய் பசங்களா, ஓட ஆரம்பிக்காதீங்க, அந்த ஆடு உங்களை முட்டிடும், இருங்க நான் வரேன். குழந்தைகளே, இந்த கதையோட கருத்து என்னென்னா, வாழ்க்கையில் நாம் ஜெயிக்கணும்னா எல்லாவற்றையும் எதிர்த்து போராட வேண்டும். எங்கள் சேனலை மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.